ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம் அளிக்க வெளிநாடுகளுக்கு சென்ற எம்பிக்கள் குழுவை சந்திக்கும் மோடி. வணக்கம் நண்பர்களே. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் பகுதியில் 26 சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் சுட்டு படுகொலை செய்த சம்பவத்திற்கு பிறகு அந்நாட்டில் உள்ள தீவிரவாத முகாம்களை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் அளித்தது இந்தியா. அப்போது இந்தியாவினால் படுகொலை செய்யப்பட்ட தீவிரவாதிகளின் இறுதி சடங்கு நிகழ்ச்சிகளில் பாகிஸ்தான் இராணுவத்தினரும் பங்கேற்றார்கள். இதுகுறித்த வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் நாடு தீவிரவாதிகளின் புகலிடமாக திகழ்கிறது. அதனால் அந்நாட்டை அனைத்து உலக நாடுகளும் புறக்கணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிரதமர் மோடி பாஜக மட்டுமின்றி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல கட்சிகளின் எம்பிகள் குழுவை நியமித்து அவர்களை 33 நாடுகளுக்கு செல்லுமாறு அனுப்பி வைத்தார். அப்படி சென்ற எம்பிகள் குழுவினர் அந்த நாடுகளுக்கு சென்று பாகிஸ்தானின் எல்லையை தாண்டிய பயங்கரவாதம், அங்கு முகாமிட்டுள்ள தீவிரவாதிகள் உள்ளிட்ட தகவல்களை உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தியதோடு இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்தும் விளக்கம் அளித்தார்கள். இதன் மூலம் பாகிஸ்தானின் தீவிரவாதம் உலக அளவில் அம்பலத்துக்கு வந்துள்ளது. அதோடு இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு அனைத்து உலக நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில்தான் பல்வேறு உலக நாடுகளுக்கு சென்று விட்டு திரும்பியுள்ள இந்திய எம்பிகளை வருகிற 9ஆம் தேதி பிரதமர் மோடி சந்தித்து கலந்துரையாடப் போகிறார். அப்போது அவர்களிடத்தில் இந்தியாவின் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு உலக நாடுகள் எப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்னார்கள் என்பது குறித்து அவர்களிடத்தில் நேரடியாகவே கேட்டறிய போகிறார். அது மட்டுமின்றி வருகிற ஜூன் 4ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்திலும் பிரதமர் மோடி பேசப் போகிறார். அப்போது எதிர்க்கட்சிகளின் சந்தேகங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். அடுத்த செய்தி. மக்கள் தலைவரானார் அண்ணாமலை. கோவை முழுக்க ஒட்டப்பட்ட போஸ்டர்கள். ஜூன் 4ஆம் தேதி நடக்கப் போகும் அதிரடி சம்பவம். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறுகிய காலத்தில் மக்கள் மத்தியில் பிரபலமாகிவிட்டார். அவரது அதிரடியான அரசியல் பிடித்து போனதால் இதுவரை இல்லாத அளவுக்கு ஏராளமான மக்கள் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். கடந்த தேர்தலில் கூட பாஜகவுடன் சில சிறிய கட்சிகளை சேர்த்து கொண்டு 18% மேல் ஓட்டுகளை வாங்கினார் அண்ணாமலை. அந்த வகையில் கடந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெறவில்லை என்றாலும் அதிகப்படியான ஓட்டுகளை பெற்று அதிமுக, திமுக கட்சிகளை அதிரவிட்டது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட போதும் அவருக்கான தொண்டர்கள் தொடர்ந்து அவரை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். சோசியல் மீடியாவில் அண்ணாமலை குறித்து செய்திகளை ஒவ்வொரு நாளும் வைரலாக்கி வருகிறார்கள். இந்த நிலையில் வருகிற ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலையின் பிறந்த நாளாகும். அதன் காரணமாகவே இந்த பிறந்த நாளை பிரம்மாண்டமாக கொண்டாட அவரது ஆதரவாளர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். அதன் காரணமாக கோயம்புத்தூர் தொடங்கி திருப்பூர், ஈரோடு, கரூர் என கொங்கு மண்டலத்தின் அனைத்து பகுதிகளிலும் அண்ணாமலையின் பிரம்மாண்டமான பிறந்தநாள் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருகின்றன. அந்த போஸ்டர்களில் ஹாப்பி பர்த்டே சிங்கம், ஹாப்பி பர்த்டே அண்ணா, மக்கள் தலைவர் அண்ணாமலைக்கு பிறந்தநாள் என்று பல அதிரடியான வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. அதோடு அண்ணாமலையின் பிறந்த நாளின் போது அவரது அன்பு படையினர் இரத்த தான முகாம்கள் நடத்துகிறார்கள். இப்படி அண்ணாமலை தலைவராக இல்லாத போதும் அவரது பிறந்த நாளை அமர்க்களமாக கொண்டாட பாஜகவினர் தயாராகி வருவது தற்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக இதுபோன்று தனிப்பட்ட முறையில் யாருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிகளையும் பாஜக அளப்பறையாக கொண்டாடுவதில்லை. இதை கட்சி மேலிடமும் அனுமதிப்பதில்லை என்று சொல்லி பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கொண்டாடாமல் சாதாரணமாக கொண்டாடுங்கள் என்று சில தொண்டர்கள் அழைத்து கேட்டுக்கொண்டுள்ளார் நயினார் நாகேந்திரன். ஆனால் அண்ணாமலையின் அன்பு படையினரோ அவரது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று அவர் எங்களுக்கு ஆணை போடவில்லை. எங்களுக்கு தான் எங்கள் தலைவரை கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டு அவரது பிறந்த நாளை பிரம்மாண்டமாக கொண்டாட திட்டமிட்டுள்ளோம். இதில் அவருக்கு ஆர்வம் இல்லை என்றாலும் எங்களது ஆர்வத்தின் காரணமாக இதை செய்கிறோம் என்று சொன்னதோடு அண்ணாமலையின் பிறந்த நாளை கொங்கு மண்டலம் முழுக்க கோலாகலமாக கொண்டாட தாங்கள் முடிவெடுத்திருக்கும் தகவலையும் நயினார் நாகேந்திரனிடத்தில் அண்ணாமலையின் அன்பு படையினர் தெரிவித்துள்ளார்கள். இப்படி தலைவர் பதவியில் இல்லாத போதே அண்ணாமலையின் பிறந்த நாளை பாஜகவினர் பெரிய அளவில் கொண்டாடுவது நயினார் நாகேந்திரன் மட்டுமின்றி கோவையை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசனுக்கும் பலருக்கும் அதிருப்தியை கொடுத்திருக்கிறதாம். தங்களுக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு அண்ணாமலைக்கு பாஜகவில் இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறார்களே, தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போதும் அவருக்கான மவுசு குறையவில்லையே என்று அண்ணாமலையை பொறாமையுடன் பார்க்கிறார்களாம். ஆனால் இப்படி அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவரது பிறந்த நாளை அமர்க்களமாக கொண்டாட தயாராக இருப்பதை பார்த்து அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார். அதனால்தான் தனது ஆதரவாளர்கள் மூலம் மக்கள் தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் என்றெல்லாம் அவர் போஸ்டர் ஒட்ட வைத்துள்ளார். இதன் பின்னணியில் அவர் புதிய கட்சி தொடங்கப் போவதற்கான ஏற்பாடுகள் நடப்பதாகவே தெரிகிறது என்று பலரும் இது குறித்து தங்களது கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பகிர்ந்து வருகிறார்கள். என்றாலும் அண்ணாமலை தரப்பிலிருந்து இதுவரை அப்படிப்பட்ட எந்த ஒரு செய்தியும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி.
நிர்மலா சீதாராமனிடம் சரண்டரான அதிமுக முக்கிய புள்ளிகள். கோவையில் நடந்த முக்கிய சந்திப்பு. வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கட்சிகளுக்கிடையே கூட்டணி ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டணியில் பாமக தேமுதிக கூட்டணி சில கட்சிகளை இணைக்கும் முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக பாஜகவின் முக்கிய புள்ளிகள் அவ்வப்போதும் தமிழகம் வந்து அது குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவை வந்திருந்தார். அப்போது அதிமுகவின் SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்ட பல புள்ளிகள் அவரை சந்தித்துள்ளார்கள். அப்போது கூட்டணி நிலவரம் குறித்து அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய நிர்மலா சீதாராமன், அடுத்த கட்டமாக எந்தெந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது, இன்னும் எத்தனை கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து கேட்டு அறிந்துள்ளார். அது மட்டுமின்றி அதிமுக பாஜக கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இந்த முறை எப்படி இருக்கும் என்பது குறித்தும் அவர் கேட்டுள்ளார். அப்போது தமிழக அரசியல் நிலவரம் குறித்து அவரிடத்தில் அவர்கள் இருவரும் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். அதோடு தங்களது இருவரது வங்கி கணக்குகள் மட்டுமின்றி அதிமுகவை சேர்ந்த மேலும் பல முன்னாள் அமைச்சர்களின் வங்கி கணக்குகளையும் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறையினர் முடக்கி வைத்திருப்பதையும் தெரிவித்துள்ளார்கள். இதன் காரணமாக தேர்தல் செலவுகளுக்கு எங்களால் பணத்தை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் முடக்கப்பட்டுள்ளது எங்களது வங்கி லாக்கர்களை திறப்பதற்கு உதவி செய்யுமாறு நிர்மலா சீதாராமனிடத்தில் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். அப்போது அவர்கள் இருவர் மட்டுமின்றி அதிமுகவை சேர்ந்த வேறு எந்தெந்த மாஜி அமைச்சர்கள் மீதெல்லாம் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை கேட்டறிந்த நிர்மலா சீதாராமன், உங்கள் மீது எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை விசாரித்து வங்கி கணக்குகளை முடக்கப்படுவதை விடுவிக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளாராம். இதன் காரணமாக தற்போது அதிமுக வட்டாரம் உற்சாகம் அடைந்திருக்கிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக பல ஆயிரம் கோடிகளை கொட்டுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதோடு திமுகவின் பண முதலைகளும் கோடிகளை கொட்டுவதற்கு தயாராகி வருகிறார்கள். இதன் காரணமாக அதிமுக பாஜக கூட்டணியை சேர்ந்த கட்சிகளும் திமுகவுடன் போட்டி போட்டு களத்தில் குதிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். அதன் காரணமாகவே தேர்தல் செலவுக்கு தேவையான நிதி கைவசம் இருந்தால் மட்டுமே உற்சாகமாக செயல்பட முடியும் என்பதனால் முடக்கி வைக்கப்பட்டுள்ள தங்களது வங்கிக் கணக்குகளை திறப்பதற்காக உதவி செய்யுமாறு அதிமுகவின் மாஜிகள் நிர்மலா சீதாராமனிடத்தில் கோரிக்கை வைத்துள்ளார்கள். அவரும் கூடிய சீக்கிரமே ஆவணம் செய்வதாக உறுதியளித்திருப்பதால் அதிமுக வட்டாரம் உற்சாகமடைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி மீண்டும் திமுக கூட்டணியை ஆட்சிக்கு வரவிடவே கூடாது என்பதற்காக மேலும் சில முக்கிய கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார்கள். அதனால் இதுவரை திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாமல் தவித்து வந்த அதிமுகவினர் இப்போது பாஜகவுடன் கைகோர்த்திருப்பதால் அவர்கள் மூலம் பல தடைகளும் நீக்கப்பட்டு வருவதால் இன்னும் அதி தீவிரமாக திமுகவுக்கு எதிரான அரசியலை செய்து MK ஸ்டாலினை வீழ்த்துவதற்கு வரிந்து கட்டி களமிறங்கியிருக்கிறார்கள். தேமுதிகவை கூட்டணி இழுக்கும் திமுக. வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு தோல்வியை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று MK ஸ்டாலினுக்கு ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாகவே திமுக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை இழுத்து பார்த்தார். ஆனால் அந்த கட்சியில் அப்பா மகனுக்கிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டு வரும் நிலையில் அவர்களும் அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இணைவோம் என்று பேட்டிகளில் கூறி வருகிறார்கள். இதன் காரணமாகவே தற்போது MK ஸ்டாலின் கவனம் தேமுதிக பக்கம் திரும்பி இருக்கிறது. அதனால்தான் நேற்று முன்தினம் மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றினார். இந்த நேரத்தில் தங்களுக்கு சொன்னபடி ராஜ்யசபா MP சீட் தரவில்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் கொடிபிடித்து வருவதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை திமுக கூட்டணிக்கு இழுத்துவிட வேண்டும் என்று காய் நகர்த்தி வருகிறார்கள். இதன் முதல் கட்டமாக தான் இன்றைய தினம் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகை தேமுதிக இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். ஏற்கனவே இன்னொரு பக்கம் திமுக அவரை வரவேற்பதுடன் தற்போது கூட்டணி கட்சிகளும் அவருக்கு அழைப்பு விடுக்க தொடங்கிவிட்டார்கள். என்றாலும் பிரேமலதா இன்னும் அது குறித்து எந்த முடிவையும் வெளியிடவில்லை. ஏனென்றால் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த பிறகு அவருக்கும் திமுகவுக்கும் இடையே விரிசல் அதிகரித்தது. காரணம், சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் கல்யாண மண்டபத்தை திமுக ஆட்சியில் இடித்து தள்ளினார்கள். அதனால் ஏற்பட்ட கொதிப்பில் தான் அவர் அதிமுக கூட்டணியில் இணைந்தார். அப்போது எதிர்க்கட்சி தலைவராகி ஜெயலலிதாவிடமும் மோதலில் ஈடுபட்டு அந்த கூட்டணியை உடைத்துக் கொண்டு அதன் பிறகு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினார். அதனால் விஜயகாந்த் அரசியலில் இருந்தது வரை திமுகவுக்கு எதிராகத்தான் செயல்பட்டார். அதன் காரணமாகவே கடந்த கால பிரச்சனைகளை மறந்துவிட்டு திமுகவுடன் கூட்டணி வைத்தால் தேமுதிக தொண்டர்கள் அதிருப்தி அடைந்து விடுவார்கள் என்று திமுகவின் அழைப்புக்கும் பிடி கொடுக்காமல் தொடர்ந்து பிரேமலதா தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். என்றாலும் அதிமுக தரப்பு 2026
கண்டிப்பாக தேமுதிகவுக்கு சொன்னபடி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் தருவது உறுதி என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். என்றாலும் அதிமுக தரப்பு 2026 கண்டிப்பாக தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் தருவது உறுதி என்று எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவுறுத்தியுள்ள நிலையில் அவரை அதிமுக கூட்டணியில் நீடிக்குமாறு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் தற்போதைக்கு அதிருப்தி மனநிலையில் இருந்து வரும் பிரேமலதா ஜனவரி மாதம்தான் கூட்டணி குறித்து இறுதி முடிவெடுப்பேன் என்று தற்போது கூறி வருகிறார்.